பெரும்பாலான கிரிக்கெட் போட்டிகளில் அணியின் முன்னணி பேட்ஸ்மேன்கள் சோபிக்க தவறுகையில் அந்த அணியில் இடம்பெற்றிருக்கும் டெய்லெண்டர்களான பந்து வீச்சாளர்கள் பேட்டிங் செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்படுகின்றனர். அதில் ஒரு சில பந்து வீச்சாளர்கள் தாங்கள் பந்து வீச்சாளர்கள் என்பதை மறந்து கைதேர்ந்த பேட்ஸ்மேன்களைப் போல நிதானமாக ஆடியும், ஒரு சிலர் அதிரடியாக ஆடியும் அவர்கள் சார்ந்த அணிகளுக்கு வெற்றிகளை தேடிக் கொடுத்த அந்த மறக்க முடியாத தருணங்கள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களின் தொகுப்பினை இந்த வீடியோவில் நாம் காணலாம். வணக்கம், நான் ஆர்ஜே பாலாஜி. இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். கிளாசிக்கான இலங்கை அணியின் அசைக்க முடியாத சொத்தாக இன்று வரை ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு வீரர் தான் யார்கர் கிங் என்று இந்திய ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட லசித் மலிங்கா. அதிரடியான ஆக்ஷன் மற்றும் கால் கட்டை வீரர்களை உடைக்கும் பந்து வீச்சின் மூலம் பேட்ஸ்மேன்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் திடீர் திருப்பமாக பந்து வீச்சாளர்களுக்கும் சிம்ம சொப்பனமாக மாறிய ஒரு ஆட்டத்தை அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. 2010ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நடைபெற்ற ஒருநாள் போட்டி ஒன்றில் முதலில் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 239 ரன்களை எடுக்க அதன் பின்னர் 240 ரன்கள் எனும் இலக்கை நோக்கி களமிறங்கிய இலங்கை வீரர்கள் ஆஸ்திரேலிய பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் ஒன்றன் பின் ஒன்றாக சீரான இடைவெளியில் வெளியேற இதனால் இலங்கை அணி 107 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை நோக்கி தடுமாறிக் கொண்டிருந்த பொழுது களத்துக்கு வந்திருப்பார் யார்கர் கிங்கான லசித் மலிங்கா. இலங்கையின் வெற்றிக்கு 130க்கும் மேலான ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலையில் அதை எட்டுவதற்கு 2 விக்கெட்டுகள் கைவசம் இருந்ததால் கவலையோடு கைகளில் கொடிகளை ஏந்தி பார்த்து கொண்டிருந்த இலங்கை ரசிகர்களை ஆரவாரத்தில் ஆர்ப்பரிக்க வைக்கும் விதத்தில் களத்தில் யாரும் எதிர்பாராத ஒரு அதிரடியை அற்புதமாக நிகழ்த்த ஆரம்பித்தார் மேத்யூஸுடன் ஜோடி சேர்ந்த மலிங்கா. பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியின் பந்து வீச்சாளர்களை அற்புதமாக எதிர்கொண்டவர் அதிரடியாக 46 பந்துகளில் ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் தன்னுடைய முதலாவது அரை சதத்தையும் சிக்சர்களை பறக்கவிட்டு சிறப்பாக எடுத்திருப்பார். சாத்தியமில்லை என்று சங்கடத்தோடு இருந்த சிங்கள ரசிகர்களுக்கு தன்னுடைய சாட்டையடி ஆட்டத்தின் மூலம் வெற்றியை பரிசாக கொடுத்திருப்பார் லசித் மலிங்கா. இந்திய அணி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தி கொடுக்கக்கூடிய பந்து வீச்சாளர்களின் வரிசையில் முக்கிய இடத்தில் இருக்கும் வீரர் தான் ஷர்துல் தாக்கூர். ஒரு பந்து வீச்சாளராக சிறப்பாக செயல்பட்டு வந்தவர் 2019 IPL தொடரின் இறுதிப் போட்டியில் கடைசி கட்டத்தில் பேட்டிங்கில் சொதப்ப அதன் மூலம் அதிகப்படியான விமர்சனங்களை எதிர்கொள்ள ஆரம்பித்தார். இதனால் பந்து வீச்சோடு சேர்த்து பேட்டிங்கிலும் கூடுதல் பயிற்சியை மேற்கொண்டவர். அவர் கற்றுக்கொண்ட மொத்த வித்தையையும் 2020ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான காபா டெஸ்ட் போட்டியில் காண்பித்திருப்பார். வாஷிங்டன் சுந்தருடன் ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை அமைத்தவர் அந்த ஆட்டத்தில் இந்தியாவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாகவும் அமைந்திருப்பார். பேட்டிங்கில் 115 பந்துகளை சந்தித்து அபாரமாக விளையாடி 67 ரன்களை எடுத்து அபாரமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியவர். அடுத்து இங்கிலாந்து அணிக்கு எதிராக லார்ட்ஸில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டி ஒன்றிலும் 2 இன்னிங்ஸிலும் அரை சதம் அடித்தது. அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் 51 ரன்களை எடுத்து பேட்டிங்கில் முக்கிய பங்காற்றியது போன்றவற்றின் மூலம் ஒரு நம்பிக்கை மிக்க பேட்ஸ்மேனாகவும் மாறினார். லார்ட்ஸ் மைதானத்தில் அடுத்தடுத்த போட்டிகளில் தொடர்ந்து 3 அரை சதங்களை அடித்து அசத்த அதன் மூலம் இந்தியாவின் ரசிகர்களால் லார்ட் தாக்கூர் என்றும் அழைக்கப்பட்டார். இவை எல்லாவற்றையும் தாண்டி 2023 IPL தொடரில் கொல்கத்தா அணிக்காக களமிறங்கி பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் 29 பந்துகளை சந்தித்து அதிரடியாக 68 ரன்களை எடுத்து ஒரு முழு பேட்ஸ்மேனாகவே மாறியிருப்பார். ஆப்கானிஸ்தான் அணியின் அசைக்க முடியாத பந்து வீச்சாளராக அறிமுகமான ரஷீத் கான் அதன் மூலம் பந்து வீச்சில் பல சாதனைகளை நிகழ்த்தி உலகம் முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கும் பல கிரிக்கெட் தொடர்களில் தவிர்க்கப்பட முடியாத பந்து வீச்சாளராக திகழ்ந்து வந்தவர். எதிரணி பந்து வீச்சாளர்கள் பயந்து நடுங்கும் வகையில் பேட்டிங்கிலும் அவ்வப்பொழுது பல அதிரடியான ஆட்டங்களை வெளிப்படுத்தி அவர் சார்ந்த அணிகளின் வெற்றிக்கு பக்கபலமாக திகழ்ந்துள்ளார். அதில் மறக்க முடியாத ஒரு ஆட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற IPL தொடரில் சென்னை மற்றும் குஜராத் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் சென்னை அணியின் 170 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய குஜராத் அணி 87 ரன்களை எடுப்பதற்குள் 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிக் கொண்டிருந்த பொழுது 7வது வீரராக களத்துக்கு வந்தவர் சென்னை அணியின் பந்து வீச்சை சிதறடித்து 21 பந்துகளை சந்தித்தவர் 3 சிக்சர் மற்றும் 2 பவுண்டரிகளோடு 40 ரன்கள் எடுக்க அதன் மூலம் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபாரமான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கும் குஜராத் அணி.
அணி. அதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு மும்பை அணிக்கு எதிராக நடைபெற்ற மற்றொரு போட்டியில் மும்பை அணி நிர்ணயித்த 219 ரன்கள் எனும் இலக்கை நோக்கி களமிறங்கிய குஜராத் அணி 100 ரன்களை எடுப்பதற்குள் 7 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற, அப்பொழுது குஜராத் அணியின் வெற்றிக்கோ 49 பந்துகளில் 119 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலையில் களத்துக்கு வந்த ரஷீத் கான் பேட்டிங்கில் அதிரடி செலுத்த ஆரம்பித்தார். அந்த அணியின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக பார்க்கப்பட்ட பேட்ஸ்மேன்கள் சொற்ப இலக்கில் வெளியேறினாலும் மும்பை அணியின் பலமான பந்து வீச்சை பவுண்டரிகளாக பதம் பார்த்து வந்தவர் குஜராத் அணியை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்ல ஆயத்தமானார். 32 பந்துகளை சந்தித்தவர் 10 சிக்ஸர் மற்றும் 3 பவுண்டரிகளின் வாயிலாக முரட்டு அடி அடித்து மும்பை அணியினருக்கு மரண பயத்தை காட்டியிருப்பார். ஒரு கேப்டனாக ஆஸ்திரேலிய அணிக்கு ஆஷஸ், வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை ஆகியவற்றை வென்று கொடுத்து ஒரு தலைசிறந்த கேப்டனாக மட்டுமன்றி தலைசிறந்த பந்து வீச்சாளர்களின் ஒருவராக விளங்கக்கூடிய ஒரு நபர்தான் பேட் கமின்ஸ். பந்து வீச்சில் ஆஸ்திரேலிய அணிக்கு முக்கிய துருப்புச்சீட்டாக விளங்கக்கூடிய இவர் தன்னுடைய பந்து வீச்சின் மூலம் அனைத்து வடிவிலான போட்டிகளிலும் எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு அச்சுறுத்தலாகவும் விளங்கியவர். பந்து வீச்சில் மட்டுமே அசத்தி கொண்டு வந்தவர் தன்னுடைய பேட்டிங் திறமையை வெளிப்படுத்த ஆரம்பித்தது IPL தொடரில்தான். KKR அணிக்காக கடைசி கட்ட ஓவரில் களமிறங்கி கிடைத்த ஒரு சில பந்துகளில் பவுண்டரிகளை பறக்க விட்டவர் IPL தொடரில் மறக்க முடியாத 3 முக்கிய அரை சதங்களையும் குவித்துள்ளார். அதிலும் அனைவராலும் உற்று நோக்கப்பட்ட ஒரு ஆட்டமாக அமைந்தது 2022ஆம் ஆண்டு மும்பை அணிக்கு எதிராக நடைபெற்ற அந்த ஆட்டமானது. வெறும் 15 பந்துகளை மட்டுமே சந்தித்தவர் அதிரடியாக 56 ரன்களை குவித்து கொல்கத்தா அணி மும்பையை வீழ்த்தி வெற்றி வகை சூடியதற்கு முக்கிய காரணமாகவும் திகழ்ந்தார். மேலும் அதே போட்டியில் 14 பந்துகளில் அரை சதம் அடித்து IPL தொடரில் விரைவாக அரை சதம் அடித்த வீரர் என்கிற சாதனையும் நிகழ்த்தினார். தான் ஆடிய காலகட்டங்களில் இந்திய அணியின் தவிர்க்க முடியாத வேகப்பந்து வீச்சாளராக பல வித்தைகளை தன்னுடைய இன்ஸ்விங் மற்றும் அவுட் ஸ்விங் பந்து வீச்சின் மூலம் நிகழ்த்தி காட்டி எதிரணி பேட்ஸ்மேன்கள் ஜாம்பவான்களாக இருந்தாலும் எச்சரிக்கையோடு பார்த்து ஆட வேண்டிய ஒரு பந்து வீச்சாளராக பல காலங்களாக திகழ்ந்தவர்தான் இந்தியாவின் ஸ்விங் மாஸ்டரான புவனேஸ்வர் குமார். பந்து வீச்சில் கலக்கியவர் முதலாக ஒருநாள் போட்டியில் ஒரு பேட்ஸ்மேனாக கடந்த 2017ஆம் ஆண்டு இலங்கை அணிக்கு எதிராக நடைபெற்ற ஒருநாள் போட்டி 2008 ஆசிய கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியை போன்று சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக இந்திய அணியின் முக்கிய பேட்ஸ்மேன்கள் சொற்ப இலக்கில் ஆட்டமிழக்க, அதனால் இந்திய அணி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்தபொழுது தோனியுடன் கைகோர்த்து 8வது வீரராக களமிறங்கி வெற்றிக்கு தேவையான 100 ரன்களை தன்னுடைய அரை சதத்தின் மூலம் எட்டி இந்தியாவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்திருப்பார். இறுதி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தவர் இந்திய அணியின் சார்பாக அதிகபட்ச ரன்களான 53 ரன்களை எடுத்து பேட்டிங்கிற்காக ஆட்ட நாயகன் விருதையும் வென்றிருப்பார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக கடந்த 2003ஆம் ஆண்டு அறிமுகமாகி கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் வேகப்பந்து வீச்சாளராக எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்தான் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ள இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜேம்ஸ் ஆண்டர்சன் அவர்கள். பந்து வீச்சாளராக பல தாக்கத்தை ஏற்படுத்தியவர் இந்திய அணிக்கு எதிராக இந்திய பந்து வீச்சாளர்கள் எதிர்பாராத வண்ணம் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற டெஸ்ட் போட்டி ஒன்றில் அதுவரை 34 ரன்களையே அதிகபட்ச ரன்களாக எடுத்தவரிடம் இருந்து அப்படி ஒரு ஆட்டத்தை யாரும் எதிர்பார்த்து இருக்க முடியாது. இந்தியாவின் 457 ரன்கள் என்ற இலக்கை துரத்திய இங்கிலாந்து அணி ஒரு கட்டத்தில் 298 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய பொழுது கடைசி வீரராக களத்துக்கு வந்தவர் ஒரு கைத்தேர்ந்த பேட்ஸ்மேனை போன்று சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அதன் மூலம் 17 பவுண்டரிகளோடு 130 பந்துகளில் 81 ரன்களை எடுத்து இங்கிலாந்து அணியை சரிவிலிருந்து மீட்டதோடு கடைசி விக்கெட்டிற்கு 198 ரன்களை எடுத்து வரலாற்று சாதனையும் நிகழ்த்தினார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு முடிஞ்சா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.